இன்னைக்கு அமேசானைசேஷன் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. இட் மீன்ஸ் அந்த இ-காமர்ஸில் அமேசான்ங்கிறவங்க கம்பெனி டாமினேட் பண்ணுறதுனால நிறைய ஃபிசிக்கல் ரீட்டைல் கம்பெனிஸ்லாம் நிறைய பாதிக்கப்படுறாங்க. பட் இதுக்கு சர்வைவலுக்கும் பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. நம்ம அதை டிஸ்கவுண்ட் பண்ணவே முடியாது. நான் அதை எந்த ஆஸ்பெக்டில் சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, லெட்ஸ் டேக் மூவி இட் செல்ஃப் ஆஸ் அன் எக்ஸாம்பிள். நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு பக்கம் வந்துருச்சு. இந்த லாக்டவுன் பீரியடில் நம்ம வீட்டில் உட்காந்து மூவிலாம் பார்த்தோம். இப்போ நம்ம மூவிலாம் ரிலீஸ் ஆகுது. ஈவன் பெரிய பெரிய ஆக்டர்ஸோட மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகுது. கூட்டம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது. இதுலேருந்து சின்னதாக ஒரு விஷயம் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்ன தான் ஆன்லைனில் நெட்ஃப்ளிக்ஸில் மூவி பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ்னு ஒன்று இருந்தாலும் அது வீட்டுள்ளார உட்காந்து பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் தான். தியேட்டரில் கம்யூனல் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு இன்னொரு ஒரு 200, 300, 400 பீப்புள் கூட உட்காந்து சினிமா பார்க்குறதுங்கிறது எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் இதை ஒத்துக்குவீங்கல்ல? எஸ், கண்டிப்பாக. ஓகே, இது ஒரு சைடு. இதை பேஸ் பண்ணி நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸுங்கிற எலிமெண்ட் இருந்ததுன்னா தான் மக்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்து பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்கள் இப்போ ஸ்கூலுங்கிறதே எக்ஸாம்பிள் எடுத்துங்களேன். இப்போ நம்ம ஒரு லாஸ்ட் இந்த கொரோனா பீரியடில் லாக்டவுனில் ஆன்லைன் எஜுகேஷன் குழந்தைங்களுக்கு டீச் பண்ணோம். ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா போகிற மாதிரி இருந்தது. பட் ஸ்டில் இப்போ பேரண்ட்ஸ் கிரேவ் பண்ணுறது என்ன, ஸ்டூடெண்ட்ஸ் கிரேவ் பண்ணுறது என்ன, எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணணும் தானே கிரேவ் பண்ணுறாங்க. ஸோ இதில் ஃபண்டமெண்டல் எலிமெண்ட் ஆஸ்பெக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆஸ் ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம ஆன்லைன்லேயே எல்லாத்தையும் பண்ணிட முடியுங்கிறது வந்து ஒரு தவறான கணிப்பு. ஆஃப்லைன் பிஸ்னஸஸ் கண்டிப்பாக வேல்யூ இருக்கும். ஏன்னா சென்சோரி எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவோம். அதாவது சென்ஸை யூஸ் பண்ணி, அதாவது நம்ம ஐம்புலன்கள்னு சொல்லுவோம்ல, அதுக்கு வேலை மனுஷங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதுக்கு வேலை எங்கே இருக்குன்னா ஆன்லைனில் கிடையாது. ஆன்லைனில் என்ன கிளிக் பண்ணுவோம், ஆர்டர் பண்ணுவோம், ப்ராடக்ட் வந்துடும். கண்ணுக்கு வேலை, நம்மளோட எமோஷன்ஸ்க்கு வேலை, டேஸ்ட் எலிமெண்ட்ஸ்க்கு வேலை, இதெல்லாம் எங்கே நமக்கு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஃபிசிக்கலாக ஒரு இடத்துக்கு போகும்போது தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அது அழியவே அழியாது, அதை பற்றி கவலை இல்லை. பட் பிஸ்னஸ் ஓனர்ஸ், நீங்கள் இ-காமர்ஸில் பிஸ்னஸ் நீங்கள் லூஸ் பண்ணக்கூடாது, எனக்கு கஸ்டமர்ஸ்லாம் தக்க வச்சுக்கணும்னு நினச்சோன்னா நம்ம கஸ்டமர் இன்டிமெசிங்கிற எலிமெண்ட்டை அதிகப்படுத்தணும். கஸ்டமரை சும்மா மேலோட்டமாக ஃபங்க்ஷனலாக டீல் பண்ணாமல் அவங்கள பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்கிற எலிமெண்ட்டை அதிகப்படுத்தணும். நீங்கள் ஒரு நார்மல் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுருந்தாலும் சரி, ஒரு பெரிய மூவி தியேட்டர் வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்கூல் ரன் பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் சரி, இன்றைக்கி கஸ்டமருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது தான் அவங்க வீட்டை விட்டு இறங்கி வெளியில் வந்து உங்களோட ஸ்டோருக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகும், திரும்பி வர்றதுக்கும் உண்டான வாய்ப்புகள் அதிகமாகும். ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் அதிகமாக பண்ணணும். அதுதான் என்னோட வேண்டுகோள் ஆண்டர்ப்ரனர்ஸ்க்கு.